கண்டினியூட்டி ஈக்குவேஷனை மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டெல் டாட் ஜே ப்ளஸ் டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் நம்ம பார்த்துருப்போம். சரி, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக வந்து கூலும்ஸ்லா காஸ்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் அந்த இது ஃபைனல் ரிசல்ட் எழுதுவோம். 5 q by epsilon naught அப்படின்னா அது காஸ்ல அப்படின்னு நம்ம எழுதுறோம் மேத்தமெட்டிக்கலா. ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதி தான் அந்த இதை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெல் டாட் ஜே ஈக்குவல் டு மைனஸ் டோ ரோ பை டோ டி அப்படிங்கிறது தான் இதற்கான இது. அப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடலாம். என்ன மீனிங் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் current density is equal to negative rate of change of rho அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் டென்சிட்டி, அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபோர்த் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதாவது டெல் டாட் ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜே பிளஸ் டோ டி பை டோ டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இதுல இருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜே அப்படிங்கிறது கரண்ட் டென்சிட்டி, டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்டை டெரைவ் பண்ண கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல் டாட் பண்ண போறோம். அப்போ டெல் டாட் டெல் கிராஸ் ஹச் சீக்வல் டு டெல் டாட் ஜே பிளஸ் டோ பை டோ டி. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது, டி தான் நம்ம. அப்போ டெல் டாட் டி. ரைட்டா? சரி, இப்போ இந்த டெல் டாட் டெல் கிராஸ் ஹச் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு டெல் டாட் ஜே பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெல் டாட் டி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எ ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு நமக்கு தெரியும். இஸ் நத்திங் பட் எ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய காஸ் லா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அப்போ என்ன நினைக்கலாம், இந்த டிக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், சாரி இந்த டெல்டா டிக்கு பதிலாக வந்து ரோ அப்படின்னு நினைக்கலாம். அப்போ ரோ, அப்போ டி. ரைட்டா? அப்போ டோ ரோ பை டோ டி, அப்போ டெல்டா ஜே பிளஸ் டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு 0. அப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நம்ம எதுலேருந்து டெரைவ் பண்ணலாம், என்னென்ன லாலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆம்பியர்ஸ் சர்க்கியூட்டர்லா, இன்னொன்று வந்து காஸ்லா. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இது நத்திங் பட் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் சர்க்கியூட்டர்லா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன். அப்போ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆம்பியர்ஸ் சர்க்கியூட்டர்லா. அப்போ ஒன்று வேலை கேட்கலாம். ரைட்டா? இதிலே சந்தேகம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.